ஒரு 6 வயசு பொண்ணு ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்து இப்படி கேட்டுச்சு, அம்மா நான் எப்படி பிறந்தேன்? அம்மாவுக்கு தர்ம சங்கடமாயிருச்சு. அவங்க ஒரு நாரை வந்து உன்னை போட்டுட்டு போச்சு அப்படின்னாங்க. அவள் அதை குறித்து வச்சுக்கிட்டா. அம்மா நீங்கள் எப்படி பிறந்தீங்க? என்னையும் ஒரு நாரை வந்து போட்டுட்டு போச்சு. அம்மா பாட்டி எப்படி பிறந்தாங்க? அவங்களையும் ஒரு நாரை வந்து போட்டுட்டு போச்சு. உடனே அந்த பொண்ணு ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளே போனால் கீழே உட்காந்து அவளோட ஹோம்ஒர்க்கில் ஏதோ எழுத ஆரம்பித்தா. அம்மாவுக்கு கொஞ்சம் சங்கடமாயிருச்சு. அவங்க சமையலை முடித்தாங்க. அதுக்குள்ளே அந்த பொண்ணு ஹோம்ஒர்க் முடித்து நோட்டை வச்சுட்டு போயிட்டா. அம்மா போய் வாசித்தாங்க. அந்த கட்டுரை பரம்பரை விளக்கப்படத்தை பற்றினது. அதில் அந்த பொண்ணு இப்படி எழுதியிருந்தா, 3 தலைமுறையாக என் குடும்பத்தில் யாருக்குமே இயற்கையான பிறப்பு நடக்கலை. அதனால் அபத்தமான கருத்துக்களால் ஒன்று நாம் எதையோ மிகைப்படுத்துகிறோம், இல்லை அதை தேவையில்லாமல் குறைச்சி மதிப்பிட பார்க்குறோம். அதுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பங்கு இருக்குது. அதை ரொம்ப பெருசாக்குனா உங்கள் புத்தியில் வக்ரமாயிடுவீங்க. அதை அழிக்க பார்த்தா உங்கள் மனசில் இன்னும் அதிக வக்ரமாயிடுவீங்க. ஒருத்தர் உடல் உறவில் ஈடுபடுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. சிலருக்கு அது வெறும் இன்பம், சிலருக்கு அது பிணைப்பையும் தோழமையையும் வளர்க்கறதுக்கான வழி. இல்லைன்னா மக்கள் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் விலகி போகிற மாதிரி உணர்றாங்க. அவங்க நல்லாவே இருக்கலாம். ஆனால் நிறைய பேர் மனசில் எப்படி பதிஞ்சிருக்குன்னா, உடல் உறவில் ஈடுபடலைன்னா விலகி போகிறதா நினைக்கிறாங்க. அது உண்மை இல்லை. நீங்கள் ஒருத்தரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தாலும் உடல் ரீதியாக எந்த விதமாகவும் ஈடுபட்டிருக்க வேண்டியதில்லை. ஆனால் சமூகங்கள் குறிப்பாக உலகத்தோட இந்த பகுதியில் மனசில் என்ன பதிய வைக்கிறாங்கன்னா, பாலியல் இல்லைன்னா அங்கே உண்மையில் உறவே இல்லை. சொல்லப்போனால் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற சொல்லே இதை புரிஞ்சிக்கவே எனக்கு கொஞ்சம் காலம் ஆச்சு. இங்கே நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னால் அது பாலியல் சார்ந்த உறவுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். வேறு எதுவும் உறவே இல்லை. எனக்கு உங்களோட வலுவான உறவு இருக்கிற அதே சமயம் உங்கள் உடம்பை பற்றி எனக்கு எந்த கவனமும் இருக்க தேவையில்லை, இல்லையா? எனக்கு உங்கள் உடம்பு மேலே எந்த ஈர்ப்பும் இல்லாமலே உங்களோட எனக்கு ஆழமான உறவு இருக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட வாய்ப்பெல்லாம் சுத்தமாக இல்லாமல் போச்சு. ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே ஏதோ ஒரு வகையில் உடல் ரீதியாக ஈடுபட்டிருக்கணும். ஆண் பெண், ஆண் ஆண், பெண் பெண், இதில் உங்களுக்கு பிடிச்சது. அடிப்படையாக இது உடல் சார்ந்தது. எந்தவித உடம்புன்றது தனிப்பட்ட விருப்பம், ஆனால் அடிப்படையாக அது உடல் சார்ந்தது. இது ஏன் நடந்திருக்குன்னா, எங்கேயோ நம்ம உடம்போட நமக்கு இருக்கிற அடையாளம் சாதாரண நிலைகளை மீறி போயிருச்சு. உடம்போட அதிகப்படியான அடையாளம் வந்துருச்சு. இதனால தான் உடல் சார்ந்த உறவுகள் சமூகத்தோட மையமாக ஆகியிருக்குது. அடிப்படையாக பூமியில் நடக்கிற பாலியலில் பெரும் பகுதி ஒருவித கட்டாயத்தன்மையால் நடக்குது, இல்லையா? இது கட்டாயத்தால் உந்தப்படுது. பார்க்க போனால் இப்போ நான் பேசுகிறேன், இது ஒரு விதமான சக்தி. நீங்கள் என்ன பார்க்குறீங்க, இது ஒரு விதமான சக்தி. நீங்கள் நான் பேசுகிறத கேட்குறீங்க, இது ஒரு விதமான சக்தி. இதெல்லாம் அதே சக்தியோட பல வெளிப்பாடுகள், இல்லையா? இப்போ பாலியலும் அதே சக்தியோட இன்னொரு வெளிப்பாடு. இப்போ ஒருத்தங்க தன்னோட சக்தியை எந்த நோக்கத்தில் எந்த அளவுக்கு செலுத்தணும்னு அவங்க முடிவு செய்யணும். ஏன்னா நீங்கன்றது ஒரு குறிப்பிட்ட அளவு சக்தி தான், இல்லையா? இது உங்களுக்கு ஒரு வருமானம் இருக்கிறது மாதிரி தான். உங்களுக்கு மாதத்துக்கு $5000 கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். வீட்டு வாடகைக்கு எவ்வளோ, சாப்பாட்டுக்கு எவ்வளோ, ஸ்கூலுக்கு எவ்வளோ, சும்மா கேளிக்கைகளுக்கு எவ்வளோ, விடுமுறைக்கு எவ்வளோ அப்படின்னு நீங்கள் ஒதுக்குறீங்க, இல்லையா? நாளைக்கு காலையில் உங்களுக்கு உங்கள் சம்பளம் கிடச்சிது. சாயங்காலமே நீங்கள் வெளியே போய் எல்லாத்தையும் செலவு செஞ்சு தீர்த்துட்டீங்க. இப்போ அடுத்த மாதம் பிரச்சனை தான், இல்லையா? நிச்சயம் உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இருக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே, நீங்கள் வாழ்க்கையை புத்திசாலித்தனமாக நடத்தினா உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே உங்கள் புரிதல், உங்கள் தேவை, உங்கள் திறமைக்கு அனுசாரமாக பங்கிடுவீங்க, இல்லையா? Yes.
உங்கள் பணம், நேரம், சக்தி எல்லாத்தையுமே நீங்கள் விரும்புகிற மாதிரி ஒதுக்குறீங்களா? இதுவும் அதே மாதிரி தான். எந்த அளவுக்கு ஒதுக்கணும்? முதல்ல இது உங்களுக்கு தேவையா, இல்லை சமூகத்தோட அழுத்தத்தால் செய்கிறீங்களா? உங்களுக்கு தேவை இருந்து நான் உங்களை நிறுத்த சொன்னால் நீங்கள் வக்ரமானவராக ஆயிடுவீங்க. ஏன்னா அது எல்லாமே உங்கள் தலைக்குள்ளே நடக்கும். யாரோ உங்ககிட்ட நீங்கள் இதை செஞ்சே ஆகணும், இல்லைன்னா நீங்கள் சாதாரணமானவர் இல்லை அப்படின்னா வேற விதமாக வக்ரமாயிடுவீங்க. ரெண்டுமே தேவையில்லாதது. ஆனால் என்னன்னா, அப்படி ஒரு உந்துதல் இருந்தால் அது இருக்கலாம். ஆனால் அதோட எல்லையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படியும் நீங்கள் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ பின்னால் போகலை. நாம் இதை ஏற்கனவே பார்த்தோம். நீங்கள் ஒருவித இன்பத்து பின்னால் போகிறீங்க. அதனால் நீங்கள் ஓரளவு இன்பத்தை உணர்ந்துட்டா அதுக்குள்ளே இன்னும் ஆழமாக தோண்ட விரும்ப மாட்டீங்களா? ஏன்னா என்ன இன்பம் நடந்திருந்தாலும் அதுக்கு நீங்கள் இன்னொருத்தரை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் இன்பம் உங்களுக்குள்ளே தான் நடந்துச்சு இல்லையா? ஒருவேளை எப்படியும் உங்களுக்குள்ளே இன்பமாக இருக்குது, அதை திறக்கிறதுக்கு அந்த இன்னொருத்தர் வெறும் சாவி மட்டும்தான். அந்த சாவியை உங்கள் கையிலேயே வச்சுக்க விரும்ப மாட்டீங்களா? நீங்கள் இப்படி உட்கார்ந்தா நீங்கள் முழு வீச்சில் உயிர்ப்பாக இருக்கணும். உங்களுக்கு யாரோட தேவையும் இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னொருத்தர்கிட்ட இருந்து இன்பத்தை பிழிஞ்செடுக்க நீங்கள் பல தந்திரங்கள் செய்யணும். அது சும்மா நடக்காது. இதை காதல் செய்கிறதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்படி காதல் செய்ய போனால் ஒரு நாள் தீர்ப்பு வரும். அதில் அதிக அளவுக்கு நேரமும் முயற்சியும் சக்தியும் தேவை. கூடவே எல்லா விதமான விஷயங்களும் வரும். எரிச்சல், பொறாமை, பிரச்சனை எல்லாம் வரும். நீங்கள் இடைவிடாமல் இவங்க கிட்ட இருந்து எனக்கு என்ன கிடைக்கும், அவங்க கிட்ட இருந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பீங்க. இது ஏமாத்து வேலை தான். இது காதல்னு சொல்லப்படுது, ஆனால் இது ஏமாத்து வேலை தான். ஆனால் நீங்களாவே நீங்கள் ரொம்ப பரவசமாக இருந்தால், நீங்கள் மக்களோடு இருக்கும்போது அது உங்கள் பரவசத்தை பகிர்ந்துக்கிறதா இருக்கும். அந்த பரவசம் அவங்கள தொடலைன்னா எப்படியாவது அதை அவங்கள தொட வைக்கிறது எப்படின்னு பார்ப்பீங்க. அவங்கக்கிட்ட இருந்து எதை பிழிஞ்செடுக்கிறதுன்னு பார்க்க மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையோட அடிப்படைகளே முழுசாக மாறி போகும்.